ஏத்திட்டியா? தள்ளலாம். சோப்பு போடு வரும் சைஸா கல்லில் உட்காந்துருங்க நம்ம உட்காருக்கு உள்ள சூடு மீனா நாட்டு வந்துருச்சு இவருக்கு அதான் கல்லே தும்பி வச்சுட்டு இருக்குது அடுத்த ஒரு மீன் ஐயோ அதான் எத்துமேட்டு கல்லை சொருகிட்டு இருக்குது கல் உள்ள வச்சுட்டுக்குது செஞ்சிடலாம் இது வெளி வடி சொல்றேன் பொடிசா அடிக்குது அதுவும் போச்சு கரையில் இருக்குடா ஓடி போறப்பா எல்லாம் பொடிசு அங்க பாரு பொடிசு தான் பாக்குது பொடிசு தாங்குது இவனா எது இங்க வர கிட்ட ஒன்று வர சைஸா உள்ளாதடா அப்படியே கால தள்ளி விடு.
தமிழ் ப்ரோ. அவரு அங்க எல்லாம் அடிக்கிறாங்க, அதுக்காக சொல்றேன். சரிண்ணா ಬರ ಆಯ್ತು ಮಾಡುವ ಅಯ್ಯೋ ಬರ ಬರ ಏನು ಕುಷ್ಟ ಬರ ಏ ಕಲು ಏ ಮುಕ್ಕಲಾಡಿ ಮೊಲ ಮುಗಿರಿ ನೀ ಏ ಪೊಡಾದ ಇರಿ எத்தனை மீன் இருக்கு பத்தியா? நீங்க ப்ரோ என்ன பண்றீங்க? போய் அந்த முக்கல போடு. ஆமா ரெண்டு சைஸ் இது சரியான சைஸ். அதான் சொல்றேன், ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு தான் எடுக்கணும். கொஞ்சம் ராட கீழ இறங்குங்க. ரெண்டு பேரும் வந்துக்கோங்களேன். போடு தள்ளுப்புல போடு. திரும்பி போடுங்க ரைடு. எழுங்க ப்ரோ, வேகமா எழுங்க ப்ரோ. அங்க பாருங்க அவர் கீழே பாருங்க. ஐயா சின்னதா வருதுடா. வருது சின்னதா வருது. சின்னதானே அடிச்சது உங்களுக்கும். சைஸா இருக்கும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அவருக்கு. ஹெல்ப் பண்ண ராடப்படு வரல இன்னும் வரல. எம்ஜிஆர் தான் இருக்கும். இன்னும் வரல, மீன் வரல. சைஸ் தான். பத்து சரியான சைஸ். அடி இதெல்லாம் சரியான சைஸ் அடி. ராட கீழே வைனா, அப்படி வைனா கீழே. ஸ்லோ ரிட்ரீவ் பண்றா. ஸ்லோ ரிட்ரீவ். எப்பா நல்ல சைஸ் போடா. பொறுமையா. ப்ரோ இந்த லைன்ல வருது. உங்களுக்கு எந்த வருது? ப்ரோ அங்க பாருங்க. இரு சுத்திரு. ஏன் மேல தான் இருக்குது, நீ சுத்து. ப்ரோ அதான் ப்ரோ சொன்னேன் நானு. சரி நீ சுத்து ஒண்ணே வரதா? சுத்து அது மாண்டு போயினே இருக்கும். மீன் ஏத்து வந்துச்சு பாரு. இப்போ இங்க ரெண்டு பேருக்கு மீன். ப்ரோ இந்த சுத்தறது. நீ மேல மீனை பிடி. போ அங்க பாரு. இந்த சைடு ரெண்டு பேருக்கு மீன், இந்த சைடு ஒரு ஆளுக்கு மீன். போட. அமிதா பொறுமையா. இந்த சைஸ். சீர பட்டன்னு தூக்கி போடுங்க. ஒரே சைஸ் அடிச்சிருச்சு போல. மூணு பேருக்கு மீன். வந்துருச்சு. வா கிட்ட வா. சைஸ் இது சைஸ். அது பத்தியா? ரெண்டாவது மீன். மூணாவது மீன் வந்து இருக்குது. நான் மேல பொறுமையா தூக்கு. அப்படியே பொறுமையா வச்சு தூக்கு. பட்டியல் பாடு. சூப்பர். அது அப்படியே உட்காந்து கைட்டுங்க. அங்க அடிங்க. வச்சா பாரு.
டைம் அடிடா. அப்புறம் கொஞ்சம் ராடு அடிச்சுங்க, டக்குனு இறக்குங்க. எனக்கு தான் ஃபர்ஸ்ட் அடி. ரெண்டாவது அப்படியே உனக்கு டாப் வாட்டர் அடிச்சதுல. இதோ பாருங்க. கட்டாயிச்சா தலைப்புல தான் மீன் இருக்கு, தலைப்புல தான் மீன் இருக்கு. அங்க அடிங்க. அடிச்சு பாரு அடுத்து மீன் மீன் இருக்குது பாடு பாடு லாட இறக்காத்துனா மீன் உடஞ்சிச்சா என்னாச்சு இப்படி 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 சுத்துது நீர் உடைச்சிச்சா? நீர் உடைச்சிச்சா? இங்க. சரி அடி 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 இது அவ்வளவுதான். இது சுத்தனாவே இதுதான் பிரச்சனை. அடிக்கிறான்டா. போடு 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 ஏற்றிட்டா மீன் வந்துனே இருக்குது பாரு போடு போடு ஒரே அடி தான்டா, மட்டாரம் கட் பண்ணிட்டான்டா. இன்னும் வரவேல இரு மேலே எப்படி இழுத்துற போது புஷ் பண்ணி சுத்துனா எப்பறம் சுத்துவேன்? நல்ல பூச்சி தூக்கி வெளிய போறான் மீன். பாரு கல்லு மாதிரி நிக்குது ஒரே இடத்துல. பவுலுக்கு தாண்டா சின்ன மீன் கீழே போடுறா. சைஸ் தான் அப்படியே கிட்ட வா அப்படியே கிட்ட வா அப்பா நல்ல சைஸ் 1.5 கிலோ வரும் எங்க நோஸ் பையனுங்க ராடு இந்தண்ணா ராடு எடு. ராடு கிலோ வயசுது இது கட்டாங்க. முடிச்சிச்சு பாரு சின்னது டக்குனு இழுக்காதீங்க. டக்குனு தட்டி ఎంచాబా కొరలి தூக்கி உள்ள போங்க. ஒரே கணிக்கிறாங்க அவ்வளோ மீன் செம்பாய் நல்லா விட்ட போட்டாலும் அடிக்க மாட்டேங்குது ஆட்டப்பையோ அலையா உச்சிச்சு பாரு கை வலிக்குதா ஆட்டோ ஒத்த விட்டுச்சுடா சரிச்சுடா போடு அங்கேயே போடு பட்டு ஃபர்ஸ்ட் விட்டு அடிச்சு அதுக்கப்புறம் பிடிச்சிட்டு பாரு அப்புறம் சின்னதுதான் அந்த சைஸ் கிடையாது அடுத்து ஒரு மீன் குரலி தான் அடிக்குது குரலி உன்னை யாரை கூப்பிட்டா
வரலி தான். செம சைஸ். நான் தான் தூக்கணும். அப்படி தூக்காதறானே. கஷ்டப்பட அடுத்து ஒரு மீன் இந்த பாரு. இங்க பாருடா டேய். வெங்காயம் தொக்கச்சி. என்ன வெறும் கொல்லியா வருது. என்னடா ஆச்சு? அவ்வளோதானா?